This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஏழு வருஷம் ஆயிடுச்சு, இனி என் ஆசை நிறைவேறுமான்னு தெரியலை. கலங்கிய மணிமேகலை. விஜய் மணிமேகலை டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் தொகுப்பாளியாக இருக்கும் நிலையில் இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பல நாள் ஆசை மற்றும் கனவு குறித்து கண்கலங்க பேசியிருக்கிறார். இந்த வீடியோ இணையத்தில் அதிகமாக கமெண்ட்டுகளை பெற்று வருகிறது. பல ரசிகர்கள் மணிமேகலைக்கு ஆறுதல் சொல்லி வருகிறார்கள். கல்லூரி படிக்கும்போது தொகுப்பாளினியாக மாறிய விஜய் மணிமேகலை 90s ரசிகர்களின் ஃபேவரட் தொகுப்பாளிகளில் ஒருவர். இப்பொழுது உள்ள 2K கிட்ஸுகளுக்கும் பரிச்சயமானவர். ஆரம்பத்தில் ஸ்டார் மியூசிக்கில் தொகுப்பாளியாக வேலை செய்தார். கல்லூரி படிக்கும்போது இவருக்கு கிடைத்த வாய்ப்பால் இவருடைய குடும்பத்தினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். 7 வருடங்களாக இந்த சேனலிலேயே அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில்தான் நடன மாஸ்டரான ஹுசைனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஹுசைனை காதலிக்கும் விஷயத்தை முதல் முறையாக தன்னுடைய தந்தையிடம்தான் மணிமேகலை கூறியிருக்கிறார். அதற்கு ஹுசைன் பெயரை கேட்டதும் அவருடைய தந்தை அதிர்ச்சி அடைந்து திருமணத்திற்கு சம்மதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டாராம். பல பெற்றோர்களைப் போல மணிமேகலையின் பெற்றோரும் மதத்தை காரணம் காட்டி திருமணத்திற்கு சம்மதிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் மணிமேகலை நான் ஹுசைனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று விடாப்பிடியாக இருந்து வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்திருக்கிறார். நண்பர்கள் முன்னிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு மணிமேகலை திருமணம் செய்து கொண்டார். திருமண ஆன புதிதில் அதிகமான கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் இப்பொழுது மணிமேகலை வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்தை அடைந்திருக்கிறார். அவருடைய சொந்த ஊரில் பெரிய பண்ணை வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார். சென்னையில் வீடு வாங்கியிருக்கிறார். கார், பைக் என்று ஆடம்பரமாக மணிமேகலையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மணிமேகலையின் குடும்பத்தினர் இதுவரைக்கும் பேசவில்லை. சமீபத்தில்தான் அவருடைய தம்பி மற்றும் அம்மா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அப்பா இன்னமும் பேசவில்லை. இது குறித்து பல இடங்களில் மணிமேகலை ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த வாரத்தில் ஜி தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் பக்தி ரவுண்ட் நடைபெற்றிருக்கிறது. அதில் மணிமேகலை தன்னுடைய நீண்ட நாள் கனவு குறித்து கண்கலங்கி பேசியிருக்கிறார். அதாவது இந்த நிகழ்ச்சியில் மனதில் எதையாவது நினைத்து கொண்டு காணிக்கையை போட சொல்லி மணிமேகலையோட தொகுப்பாளராக இருக்கும் விஜய் சொல்ல மணிமேகலை எமோஷ்னல் ஆகி இருக்கிறார். அப்பொழுது நான் இந்த விஷயத்தை வெளியே சொல்லவே வேண்டாமா என்று எனக்கு குழப்பமாக இருக்கிறது. ஒருவேளை நான் இந்த இடத்தில் என்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டம் கவலையையும் சொன்னால் அது போய் இந்த இடத்தில் பேசணும்னு நினைப்பாங்க. அதனால் நான் என்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லாமலேயே காணிக்கையை போடுகிறேன் என்று அந்த குடத்திற்குள் காணிக்கையை போட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து விஜய் பேசும்போது மணிமேகலை எவ்வளவு ஜாலியாக இருப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பேசும்போது மட்டும் உடைந்து போய்விடுவார். எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய மகள் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். அதுபோல மணிமேகலையின் பெற்றோரும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஆசைப்படி இப்பொழுது மணிமேகலை நல்லாதான் இருக்கிறார். அதனால் மணிமேகலை ஆசைப்பட்ட மாதிரியே அவருடைய அப்பா சீக்கிரமாக இந்த நிகழ்ச்சியில் வருவார் என்று பேசியிருக்கிறார். அதற்கு மணிமேகலை அதற்கு வாய்ப்பில்லை. 7 வருஷம் ஆயிடுச்சு, அப்பா இன்னும் அவருடைய முடிவிலிருந்து மாறவில்லை. இனிமேல் வருவார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்று எமோஷனலாக பேசியிருக்கிறார். இந்த வீடியோஸ் இணையத்தில் வைரலாகியதை தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் மணிமேகலையின் ஆசை சீக்கிரமாக நிறைவேறும், அவருடைய அப்பா விரைவில் மணிமேகலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆறுதல் கூறி வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.